ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அண்ணன் ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம அண்ணன் சீரியல்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணனுக்கும் ரம்யாவுக்கும் சாந்தி முகத்தை வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அதுக்கு முன்னாடி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில் ஒரு செம்மையான ட்விஸ்ட் வந்து காத்திருக்கு. ஏன்னா என்ன அந்த ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரவணன் வந்து ரம்யாவோட சம்மதத்தோட வந்து இந்த சாந்தி முகத்தை நடக்கல, வலுக்கட்டாயமாக வந்து இந்த சாந்தி முகத்தை வந்து நடந்திருக்கு. யாராச்சும் கட்டின பொண்டாட்டி கிட்ட போய் வலுக்கட்டாயமாக தப்பாக நடந்துப்பாங்களா? ஆனால் நம்ம கதையில் அது நடந்திருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வந்து காத்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நைட் வந்து நிற்கணும்னு சொல்கிறதுக்காக நம்ம அண்ணன் மேலே பழிய போட்டு ரம்யா வந்து ஒரு ட்ராமா வந்து நடத்தினாங்க. அதாவது அந்த லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து காயினை வச்சு ஷார்ட் சர்க்யூட் ஆக வச்சு கரண்ட்டை போக வச்சு இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை வந்து நிப்பாட்டலாம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருந்தாங்க. ஆனால் டோட்டலாக அந்த பிளான் வந்து சொதப்பிக்குச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அண்ணன் வந்துட்டு ஐயோ அந்த காயினை நான் வைக்கல, யார் வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்லியிருந்தா கூட நம்ம ரம்யா நினச்ச விஷயம் நடந்திருக்கும். ஆனால் அண்ணன் வந்து அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க சூப்பரான விஷயமே. என்ன அது அப்படின்னு பார்த்தாக்கா, ஆமாம் இப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் நைட் நிற்கணும்னு சொல்லிட்டு நான் தான் அந்த காயினை வந்து வச்சேன், கரண்ட் போக வச்சேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப்பு ஒன்று வைக்கணும் இல்லைங்களா, அந்த ஆப்பு தான் என்னன்னாக்கா, ஆமாம் நான் தான் பண்ணேன், இப்போ தான் வந்து கரண்ட்டாக வந்துருச்சு, நல்ல நேரமும் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, நீங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சரவணனுக்கு ஒரு மனசில் பட்டாம்பூச்சி பறக்குது பாருங்க. அடடடடடா, சூப்பராக பட்டாம்பூச்சி பறக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னாக்கா, இங்கே நம்ம இவர் இருக்கார் பார்த்தீங்களா, சரவணன் இருந்துக்கிட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ ரம்யா இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து வெளியே போங்க, நீங்கள் உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து வெளியே தான் நீங்கள் வந்து படுக்கணும், என் கூட வந்து ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, நம்ம சரவணன் வந்து அடைச்சா என்ன இந்த மேடம் வந்து இப்படிலாம் பண்ணிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போயிட்டு வெளியே போகிறார், ரூமுக்கு வெளியே. ஆனால் இது வந்து இப்படியே விட்டால் கண்டிப்பாக வந்து சரவணனை பயங்குடுத்தி ரம்யா வந்துட்டு அவங்க காரியத்தை சாதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அண்ணன் வந்து ஒரு பிளான் போட்டாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது வெளியே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனால் இங்கே என்ன நடக்குதுன்னாக்கா, சரவணன் வந்து பாய் தலகாணி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது நம்ம அண்ணன் அங்கே வந்துட்டு, என்ன பெரியாத்தான் உங்கள் பொண்டாட்டி ஆசை அருமை பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்களா, ஃபர்ஸ்ட் நைட் வேணான்னு சொல்லிட்டாங்களா, நீங்கள்லாம் ஒரு ஆம்பளையா, அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்திருக்கீங்களே நீங்கள்லாம் ஒரு ஆம்பளையான்னு சொல்லிட்டு நல்லா கோவத்தை கிளப்பி விடுறாங்க சரவணனுக்கு. அடடடா, சூப்பராக இருக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு பர்சன்டேஜ் கோவத்தை கூட நம்ம அன்னத்து மேலே காட்டல சரவணன். அவர் நேராக உள்ள பாய் தலகாணியெல்லாம் தூக்கி கெடாசிட்டு அவர் நேராக வந்து உள்ளே போகிறாருங்க. உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ரம்யா வந்து பெட்டில் படுத்திருக்காங்க. நீ என்னடி ஃபர்ஸ்ட் நைட்டு வேணான்னு சொல்கிறது, நான் செய்கிறடி ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு போகிற வேகத்தில் அப்படியே பாஞ்சு போய் ரம்யா மேலே விழுகிறாங்க நம்ம சரவணன். அவ்வளோதாங்க, முடிய வேண்டிய எல்லா விஷயமும் கொஞ்சம் முரட்டுத்தனமாகவே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரம்யா சம்மதிச்சிருந்தா எல்லாம் வந்து சுமூகமாக முடிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே வந்து அவங்க சம்மதிக்காத ஒரு காரணத்தினால எல்லாமே வந்து முரட்டுத்தனமாக வலுக்கட்டாயமாக நடந்துடுச்சு. யாராச்சும் சொந்த பொண்டாட்டியை வலுக்கட்டாயமாக வந்து சாந்தி முகூர்த்தம் கொண்டாடி பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், நம்ம சீரியலில் பாருங்கள், அதெல்லாம் நடக்குது. நம்ம அண்ணன் வந்து போட்ட பிளானில் அண்ணன் வந்து சூப்பராக சக்ஸஸ் ஆகிட்டாங்க. என்னடா இது வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு, நம்ம இதுக்கு மேலே பழி வாங்க முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து ஒரு மூளையில் உக்காந்துக்கிட்டு ஒன்று ஒப்பாரி வைக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன ஒப்பாரி வச்சா என்ன, இல்லை யார்கிட்ட ஃபோன் பண்ணி கதறினா என்னங்க, ஒன்றும் நடக்க போகிறதில்ல ரம்யாவுக்கு. சரவணனுக்கு ஒரே சந்தோஷம், எப்படியோ ஒன்று உசுப்பேத்தி நம்ம ரம்யாவோட உடம்பு ரணகலமாக்கிட்டாரு சரவணனும் அண்ணமும் சேர்ந்துக்கிட்டு. ஒரே காமெடியாக இருக்குதுங்க சீரியலு. நம்ம ரம்யா வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு காரணம் என்னன்னாக்கா, அண்ணத்தை வந்து கெடுக்கணும், அண்ணன் வந்து வாழ்க்கை நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யாவோட வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு மேலேயாச்சும் அடங்கி உடங்கி கணவனுக்கு இந்த கட்டின பொண்டாட்டியாக வாழ்ந்தா சரவணன் சும்மா இருப்பார். இல்லைன்னா தினம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வலுக்கட்டாயமான வழிப்பறி நடக்கிற மாதிரி ரம்யாவை வந்து பறிக்க போகிறாருங்க. இதுதான் நடக்க போகுது. சரவணன் இதுக்கப்புறம்லாம் அமைதியாக இருக்கவே மாட்டார். வெளியே போய் படுத்துக்கொண்டா, என்னாடி வெளியே போய் படுத்துக்கோன்னு சொல்கிற நீ, இப்போ பாருன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ரம்யா வெளியே படுக்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. அடடா, சூப்பருங்க. நம்ம ரம்யாக்கா இந்த மாதிரி ஒரு நிலைமை நினச்சா ஒரே சிரிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து சண்முகம் ஐயாவுக்கு தெரிய வருது. சண்முகம் ஐயா ரொம்ப சந்தோஷம்.
ஏன்னா வீட்டை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்தது தான் நம்ம ரம்யா. ஆனால் கடைசியில் அவங்களே கெடுக்கப்பட்டுட்டாங்க, வேற யாராலையும் கெடுக்கப்படலை. அவங்க சொந்த தொட்டு தாலி கட்ட புருஷனால தான் கெடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால அது பெரிய கிரிமினல் லாயரை வச்சு வாதாடக்கூடிய வழக்கில் ஒன்றும் போய் சேராது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதனால இதுக்கப்புறம் ரம்யாவோட பாடு திண்டாட்டம் தான், நம்ம சரவணனோட பாடு கொண்டாட்டம் தான் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஒரு ஜாலி தான் போங்க. இங்கே அண்ணன் இருந்துக்கிட்டு நம்ம சின்னத்தாங்கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன சின்னத்தான், எப்படி நம்ம பிளான்னு? ரம்யா என்னதான் திட்டம் தீட்டி அவள் இந்த குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கெல்லாம் நான் ஒரு போதும் சம்மதிக்க மாட்டேன் சின்னத்தான். நான் என்னோட பிளான்ல சூப்பராக நான் என் பிளானை போட்டு எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உடனே சரவணனோட அம்மா அடுத்த நாள் காலையில், என்னம்மா தங்கம் நல்லபடியாக நடந்து முடிச்சுதாம்மா, சூப்பர்மான்னு சொல்லும் போது, ஏய் பொடி பிசாசு, உன் மகன் என் மேலே பாஞ்ச பாயில கட்டில் காலெலாம் உடச்சிக்கிச்சு, போய் அதை ஃபஸ்ட்டு சரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன கோவப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? இதுக்கப்புறம் நம்ம ரம்யா கையில் ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் ரம்யா கையில் ஏதாச்சும் இருக்கணும்னா ஒரு குழந்தை தாங்க இருக்கணும் கண்டிப்பாக. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, நம்ம சரவணன் ஒரு வேகத்தில் போனார். கண்டிப்பாக எண்ணி 10 மாதத்தில் ஒரு குழந்தைய பெற்றெடுக்க தான் போகிறாங்க நம்ம ரம்யா. அது ரொம்ப சூப்பராக வரப்போகுது. அதுக்கப்புறம் ரம்யாவுக்கு இந்த மாதிரி குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கணுன்ற வேலையெல்லாம் போயிட்டு குழந்தைக்கு நிக்கர் மாற்றி விடணும், டைப்பர் மாற்றி விடணுன்ற வேலை தான் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இதில் கூட ஒரு போட்டி போடுவாங்க ரம்யா. எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு குழந்தைய பெற்றெடுக்கிறேன்னா, நீ ஃபஸ்ட்டு குழந்தைய பெற்றெடுக்கிறனான்னு சொல்லிட்டு அண்ணத்துக்கு கூட போட்டி போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி பார்த்தாலும் நம்ம சரவணன் பாஞ்ச பாயில் சீக்கிரமே இந்த குழந்தை பெற்றெடுக்க போகிறது நம்ம ரம்யாவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு நம்ம அண்ணன் பெற்றெடுத்தா ரொம்ப அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் யார் ஃபஸ்ட்டு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சந்தடி கேப்பில் சிந்து படுறாரு நம்ம கார்த்தி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே தான் ஃபஸ்ட் நைட் நடக்காது, நமக்கு ஒன்றும் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லையே, நமக்கு ஃபஸ்ட் நைட் நடக்கலாமேன்ற மாதிரி சொல்கிறாரு. சூப்பராக அவர் பேசியிருக்காரு. அதுக்கு ஒரு லீடு கிடச்சிருக்கு. அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் அந்த மாதிரி தான் போட போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம கார்த்திக்கும் அப்புறம் அண்ணனுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அண்ணன் அப்புறம் ஒரு பக்கத்தில் ஒரு ஆர்ட் போட்டு நம்ம கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அண்ணம் சீரியல் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எந்த ஒரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அது மூலிமா நீங்கள் என்ன அண்ணமில் சரவணன் ஃபஸ்ட் நைட்டை முடிச்சாரா இல்லை கார்த்திக் அண்ணனுக்கு ஃபஸ்ட் நைட் நடந்துச்சான்ற மொத்த அப்டேட்ஸே நீங்கள் நம்ம ஒரே சேனலில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.